வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். திடீர்னு ட்ரூ மேக்கிண்டர் பார்த்தீங்கன்னா என்னால் சம்மர் ஸ்லாமுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காரு. அண்ட் ஜான்சினா நம்ம ஃபேஸ்டன் ஜான்சனாவை பார்த்தீங்கன்னா மீண்டும் வரப்போகிறாரு. அண்ட் செத்ரோலன்ஸோடைய மனித பேங்க கேஷிங் பற்றியும் ரோமன் ரெயின்ஸ் தான் இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமோடைய மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க WWE. வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செயலை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது சம்மர் ஸ்லாமில் மேட்ச் அப்படிங்கிறது ஜே ஊசோவோட டாக் டீமாக இணைந்து ப்ரான் பிரேக்கர் அண்ட் பிரான்சன் ரீட் கூட ஒரு டாக் டீம் மேட்ச். இது ஒரு டைட்டில் மேட்ச்லாம் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு டாக் டீம் மேட்ச் தான், ரிவெஞ்ச் ஸ்டோரி. இப்போ ஜே ஊசோ வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்துருக்காரு, அவ்வளோதான். ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னது தான், ரோமன் ரெயின்ஸுக்கான நினச்ச ஸ்டோரி வேறு, இப்போ நடக்கிற ஸ்டோரி வேறு. அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸுக்கு இந்த வருஷம் மெயின் ஈவெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியலை. ஏன்னா முக்கியமான ஒரு டைட்டில் மேட்ச், வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச், அது சம்மர்ஸில் மெயின் ஈவெண்ட் கொடுப்பாங்களோ அப்படின்னு நினச்சோம். அதுக்கான காரணம் என்னென்னா, ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் சிஎம் பாங்க் வெர்சஸ் குந்தர். இந்த ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் செத்ரான்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் மெயின் ஈவெண்ட்டெல்லாம் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் எதுவுமே பண்ணலை. ஸோ குந்தர் வெர்சஸ் சிஎம் பாங்க் இந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போது நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி குந்தர் வெர்சஸ் சிஎம் பாங்க் மேட்ச் மெயின் ஈவெண்ட் கிடையாதான். WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட மேட்சை சம்மர் ஸ்லாமோடைய டே 1 மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறத அஃபிஷியலி சொல்லிட்டாங்க. ஸோ டைட்டில் மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட் இல்லை, ரோமன் ரெயின்ஸோட மேட்ச் மெயின் ஈவெண்ட். டே 2 மெயின் ஈவெண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணது தான், ஜான்சனா வெர்சஸ் கோடி ரோட்ஸ். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாலேயே டே 2 தான் நடந்தது. டே 2 அப்படிங்கிறது முக்கியமான நாளில். ஸோ ஆல்ரெடி அதில் பார்த்தீங்கன்னா ஜான்சனா வின் பண்ணாரு ரசல்மேனியாவில். இப்போது ரீமேட்சாக நடக்குது. ஸோ இருந்தாலும் இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும், ட்விஸ்ட்டு நடக்குமா, கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆவாரா, இப்படி பலப்பட்ட கேள்வி இருக்கிறதுனால இது சம்மர் ஸ்லாமோட டே 2. சிஎம் பாங்க் சாம்பியன் ஆவாரா மாட்டாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தானே, அதுவும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கான விஷயம் தான். அதை காட்டிலும் WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் விஷயத்தில் இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் மெயின் ஈவெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, டே 1 மெயின் ஈவெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன வேணால் இருக்கலாம், பட் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுடைய டே 1 இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு தெரில. நீங்கள் இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமுக்கு ரோமன் ரெயின்ஸ் அஃபிஷியலி மெயின் ஈவெண்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இயர்லி பெரிய பெரிய பேப்பரில் அண்ணன் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் விளையாடுறதே ஒரு ரெக்கார்டாக வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ரசல்மேனியா மெயின் ஈவெண்டர் அப்படிங்கிறத தாண்டி சம்மர் ஸ்லாமுடைய மெயின் ஈவெண்டரும் ரோமன் ரெயின்ஸ் தான் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு வந்துருக்குது. ஸோ ஜான்சனா வெர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்சை நீங்கள் சம்மர் ஸ்லாமுடைய மெயின் ஈவெண்ட்டாக பெருசாக எதிர்பார்க்குறீங்களா, அல்லது இப்போ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிற ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் வந்து எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன கேள்வினா, குந்தர் வெர்சஸ் சிஎம் பாங்க் மேட்ச் அப்போ மெயின் ஈவெண்ட் இல்லாட்டா மெயின் ஈவெண்ட்டில் தானே மனித பேங்க் கேஷிங்கு பெரிய பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்லாம் கொடுப்பாங்க. இந்த மேட்ச் இப்போ மெயின் ஈவெண்ட் இல்லைன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்று சிஎம் பாங்க் சாம்பியன் ஆவார், இல்லை இடத்த குண்டு ரீட்டைன் பண்ணுவார், இப்படிப்பட்ட விஷயம் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். மனித பேங்க் கேஷிங் இருக்காது. ரோமன் ரெயின்ஸோட விஷயத்தில் ரோமன் ரெயின்ஸ் மேட்சை மெயின் ஈவெண்ட்டாக வச்சுருக்கிறாங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒன்று எதிர்பார்க்கலாம். சரி, எது எப்படியோ சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸுக்கு மெயின் ஈவெண்ட் கிடச்சிது, அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம். என்ன அண்ணன் தொடர்ந்து சண்டை போட்டுட்டு மெயின் ஈவெண்ட் எடுத்தால் பரவாயில்ல, அண்ணன் சம்மர் ஸ்லாமுக்கு போன வாரம் தான் அவர் ரிட்டர்ன் ஆனார். ரிட்டர்ன் ஆன உடனே மெயின் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லும்போது தான் வருஷ கணக்கில் சண்டை போடுற குந்தரை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது. கரெக்டு தானே? கோடி ரோட்ஸ் இந்த வாரம் ஃப்ரைடே அனௌன்ஸ்மெண்ட்டில் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். நான் ஜான்சனாவுடைய பொய்யான ரூபத்து கூடலாம் சண்டை போட விரும்பலை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது ஜான்சனா வந்து இப்போ ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கார்ல, அந்த ஹீல் கேரக்டர் கூட அவருக்கு சண்டை போட பிடிக்கலையாம். அவருக்கு விருப்பம் அப்படிங்கிறது ரியல் ஜான்சனா கூட தானா. ரியல் ஜான்சனா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேஸ்டன் ஜான்சனா எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்திக்கிட்டு டைம் இஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபேன்ஸை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு கலர் என்ட்ரன்ஸ் எல்லாம் வர்ற அந்த ஜான்சனா கூட தான் பிடிச்சிருக்குது. இப்போ ஜான்சனாவை பார்த்துட்டு என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் இஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோட மூஞ்சை எப்போவுமே டெரராக வச்சுக்கிட்டு ஒரு கெட்டவனாக இருக்கிற ஜான்சனா கூட எனக்கு மோதத்துக்கு பிடிக்கலை.
ஸோ ஜஸ்ட் லாஸ்ட் டைம் நவ் ஜான்சனாக்கும் கோடி ரோட்ஸுக்கும் இது ஒரு லாஸ்ட் மேட்சாக இருக்கலாம். ஸோ இதில் வந்து நீ வந்து இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தான் கோடி ரோட்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு ரியல் ஜான்சனா ஃபேஸ்டன் ஜான்சனா கூட தான் சம்மர்ஸ்லாமில் விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை ஏற்று ஜான்சனா வந்து ஃபேஸ்டனாக வராரான்னு எதிர்பார்ப்போம். ஏன்னா கோடி ரோட்ஸ் ஹீல் கேரக்டர் பண்ண போகிறாரு, வில்லனாக மாற போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பெரிய பேச்சு இருக்குது. அண்ட் ஆஃப்டர் சம்மர்ஸ்லாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் அவர் வந்து ஃபேஸ்டனாவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜான்சன் அவர் ஃபேஸ்டனாக பார்த்தா உண்மையிலேயே எனக்குலாம் சந்தோஷம் தான். ஏன்னா தலைவன் ஹீல்டன் பண்ணுறாரு ஓகே, பட் இருந்தாலும் எப்போவுமே ஃபேஸ்டன் ஜான்சனாக தான், அதுக்கு நிகர் அவர் மட்டுமே. நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியல, வீக்லி செத்ரோலன்ஸோட பேரும் மணி இந்த பேங்கையும் WWE பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. செத்ரோலன்ஸ் இருக்கிறாரோ இல்லையோ அந்த மணி இந்த பேங்குக்கு ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது பிரான்சன் டீக்கிட்டையோ பிரான் பிரேக்கர்கிட்டையோ அந்த மணி இந்த பேங்கை கொடுத்து காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது செத்ரோலன்ஸுக்கு இன்ஜுரி ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் சர்ஜரி எதுவுமே இல்லை, அது அஃபிஷியல் ஆகிட்டு. இப்போது ரெஸ்லிங் அப்சர்வர் கிட்ட ஒரு டவுட் என்னதுன்னா, சர்ஜரி இல்லை அப்படின்னா செத்ரோலன்ஸை வந்து சரி கால் கீழே படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ரெஸ்ட் எவ்வளோ நாள் அப்படிங்கிறத WWE சொல்லலை. மேபி WWE பார்த்தீங்கன்னா இதை சம்மர்ஸ்லாமுக்காக யூஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மேபி WWE பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸை சம்மர்ஸ்லாமில் யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா சம்மர்ஸ்லாமோட டே 1 பிரான் பிரேக்கர் மேட்ச்சில் அவர் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. அல்லது டே 2 பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் வச்சுருக்காருல, அந்த மணி இந்த பேங்கை கோடி ரோட்ஸ் மேட்ச்சில் கேஷிங் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி 2 விதமாக பார்த்தீங்கன்னா இப்போ செத்ரோலன்ஸை பற்றி செய்திகள் வந்திருக்குது. செத்ரோலன்ஸோட இன்ஜுரியை பற்றி WWE வந்து தெளிவான விளக்கத்தை சொல்லலை. இப்படி தான் இன்ஜுரி 6 மாதம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ரெசலர்ஸுக்கு சொல்கிறாங்கல்ல, அப்படி எதுவுமே சொல்லலை. அடிபட்டுருக்குது அவ்வளோதான். அது என்ன இதெல்லாம் சர்ஜரி ஆகிட்ட இல்லை சர்ஜரி இல்லை, அப்போ எப்போ வருவது தெரியாது அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி மறைச்சி வச்சுருக்கிறதுனால சம்மர்ஸ்லாமில் மணி இந்த பேங்கோடைய கேஷிங்கை செத்ரோலன்ஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன வேணால் பண்ணலாம் தலைவன், எப்படி வேணாலும் கேஷிங் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அல்லது கேஷிங் பண்ணதை தவிர்த்து ரோமன் ரெயின்ஸ் மேட்ச்லையும் ரிட்டர்ன் ஆகலாம். இப்படி சர்ப்ரைஸான விஷயம் செத்ரோலன்ஸை வச்சு சம்மர்ஸ்லாமில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபேன்ஸ் சம்மர்ஸ்லாமுக்கு ரெடியாக இருங்க. சம்மர்ஸ்லாமில் எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் நிறைய இருந்து போன சம்மர்ஸ்லாமில், அதே மாதிரி இந்த வருஷமும் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரூ மேக்கிண்டர் வந்து கரெக்டாக நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கார். என்னால் சம்மர்ஸ்லாமுக்கு வர முடியாத இக்கட்டான சூழ்நிலை நான் இருக்குதேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ட்ரூ மேக்கிண்டர் வந்து ஒரு அமெரிக்கன் கிடையாது, அவர் வந்து ஒரு UK காரர், நிறைய பேருக்கு தெரிஞ்ச யுனைடெட் கிங்டம்காரர். ஸோ அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து இருக்கணும்னா க்ரீன் கார்டு விசா எல்லாமே எடுத்தானே இருக்கணும். ஸோ அவருடைய பாஸ்போர்ட் இஷ்யூ காரணமாக இப்போ வந்து அவர் வந்து யூகேல தான் இருக்கார், அமெரிக்காவில் இல்லையா. ஸோ அது கிளியரானா தான் என்னால் சம்மர்ஸ்லாமுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் WWE வந்து கொஞ்சம் அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா ட்ரூ மேக்கிண்டருக்கு சம்மர்ஸ்லாமில் மேட்ச் வேறு இருக்குது. ஸோ மேட்செல்லாம் புக்கிங் வேறு பண்ணி வச்சுருக்கிறாங்க, டாக் டீம் மேட்ச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத கேட்கும்போது பரிதாபமாக தான் இருக்குது. ட்ரூ மேக்கிண்டர் என்ன செய்ய போகிறார், இதுதான் கேள்விக்குறி. மேபி WWE பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த பாஸ்போர்ட் இஷ்யூவை சீக்கிரமாக ரெனியூ பண்ணி ட்ரூ மேக்கிண்டரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரூ மேக்கிண்டர் இல்லாட்டா அந்த மேட்ச்சில் வேறு ஒருத்தர் தான் லோகன் பாலுக்கு டாக் டீமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ WWE என்ன பண்ண போகிறாங்க, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ட்ரூ மேக்கிண்டர் விஷயத்தில் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ட்ரூ மேக்கிண்டர் சம்மர்ஸ்லாமில் இல்லாட்டா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. அண்ட் ட்ரூ மேக்கிண்டர் சம்மர்ஸ்லாமில் இல்லாமல் போகிறது அவரோட ஃபேன்ஸுக்கும் வருத்தமாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரூ மேக்கிண்டருடைய அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்லதோ ரசிங் செய்யலை நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.